மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பிறப்பும் இறப்பும் எப்படி ஆண்டவன் எழுதிய விதிப்படி நடக்கின்றதோ அதே போன்று இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையும் ஆண்டவன் எழுதிய விதிப்படிதான் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதிப்படி கிரகங்களின் நிலையை பொறுத்து, கிரகங்களின் மாற்றத்தை பொறுத்து, ராசியின் அமைப்பை பொறுத்து, குரு பகவானின் சஞ்சாரம், சனி பகவானின் சஞ்சாரம், ராகுகேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், மிக முக்கியமாக பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ட்டு முழு முதற் கடவுள் எழுதிய விதிப்படி ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும், சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும், நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. முருகப்பெருமானை பிடித்தவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி குறிப்பாக கிரக நிலை, கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் 2வது இடத்திலையும், கேது பகவான் 8வது இடத்திலையும், குரு பகவான் 3வது இடத்திலும் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத சில நெருக்கடிகள், தொழில் பணியில் பிரச்சனை, மனதில் குழப்பம், வாழ்க்கை துணையுடன் சங்கடம் என்று பல சோதனைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் அதுவே உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும்போது வக்கிர காலங்கள், சனி பகவானுடைய வக்கிர பெயர்ச்சி காலங்கள்லையும் சனி பகவான் உங்களை பல சங்கடங்களில் இருந்து விடுபட வைப்பார். எதிர்பாராத நன்மை உங்களால் அடைய முடியும். முயற்சிகள் எல்லாமே சிறந்த ஒரு வெற்றியில் முடியும். வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வீங்க. தொழில் வியாபாரத்தில் நன்மை உண்டாகும் அப்படின்றது தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. ராகு கேது பகவான் உங்களுடைய ரிஷபம் ராசியில் பெயர்ச்சி ஆகும்போது குடும்பத்தில் சில பிரச்சனை, வருமானத்தில் பாதிப்பு, வீண் அலைச்சல், செயல்களில் தடை, இதெல்லாம் ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் உச்ச நிலையில் உங்களுடைய ராசியில் வந்து அமரும்போது நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயம் பெறுவீங்க. குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு எதிர்மறை பலன்களும் கிடைச்சிடும். முயற்சிகள் இழுபறியாக முடியும். வருமானத்தில் தடை உண்டாகும். இருந்தாலும் தன்னுடைய பார்வைகளின் வழியே குரு பகவான் நன்மைகளை நிச்சயம் கொடுப்பார், நலத்தை உண்டாக்குவார். உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் செயல்பட குரு பகவான் தேவையான உதவிகளை செய்யவும் தயங்க மாட்டார் என்பது தமிழ் கடவுளின் விதியாக இருக்கின்றது. நெருக்கடி நிலைகள் உண்டாகும் என்றாலும் தன்னுடைய பார்வையால் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் வளமாக்குவார். அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் மற்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து சூரிய பகவான் உங்களை பாதுகாப்பார் என்பது முருகப்பெருமானின் விதி. செல்வாக்கை சூரிய பகவான் உயர்த்துவார். பண வரவில் இருந்து வந்த தடைகளையும் விலக்குவார். உடல் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் எல்லாம் மிக பெரும் லாபம் உண்டாக்கிட்டோம். பணியாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் சூரிய பகவான் உங்களை விடுவிப்பார். வழக்குகள்லையும் சாதகமான நிலை உங்களுக்கு உண்டாகிடும். லாபத்தையும் அதிகரிப்பார். உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் காலம் நிச்சயமாக வரும். கிரகங்கள் எல்லாமே
சாதகமான பலன்களை வழங்க முடியாத நிலையில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே பார்த்தீங்கன்னா மிக பெரும் நன்மையை கொடுக்க தயாராக இருப்பார். ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் போதெல்லாம் உங்களுக்கு கேது பகவான் நிச்சயம் உதவிடுவார். நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்ட்டு கவலைப்பட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்க, நன்மையே நடக்கும் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களால் வீண் செலவு அதிகரிச்சிடும். கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா பிரச்சனை ஏற்பட்டு உங்களை சங்கடப்படுத்தும். என்னதான் நீங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டாலும் குடும்பத்துக்காக செலவு செய்தாலும் அது வீண் செலவாகத்தான் இருக்கும். அதாவது ஏண்டா இவங்களுக்கு செலவு செய்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனதில் நீங்கள் சில நேரங்களில் எண்ணிக்கொள்வீர்கள். தொழிலில் உழைப்பு நிச்சயம் அதிகரிக்கும். திட்டமிட்ட முயற்சிகள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும். ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் லாபம் உண்டாகும் என்பதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. பணியாளர்களாக இருந்தீங்கன்னா, தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் சில அலைச்சல் சங்கடங்கள் எல்லாம் உண்டாக்கும். எதிர்பார்த்த வருமானம் இல்லாமல் சில நேரங்களில் போகலாம். அரசு துறையில் பணியாற்றுபவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பணியில். இல்லையென்றால் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயம் அமைதி உண்டாகும். செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் வேலை பளுவிற்கும் சில நேரங்களில் ஆளாக நேரிடும். இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். சிலர் படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லவும் வாய்ப்புகள் வரும். தேவைன்னா போங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். குடும்பத்தில் ஒரு நேரம் இருப்பது போல இன்னொரு நேரம் இருக்காது. ஏதாவது பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கை துணையால் வர வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தில் மூன்றாம் நபரை அனுமதிக்காதீங்க. உங்களுடைய ரகசியங்களை நண்பரிடமோ உறவினரிடமோ சொல்லாதீங்க. குடும்ப விஷயத்தை குடும்பத்தோடு நிறுத்திக்கோங்க. வெளியில் கொண்டும் போயிடாதீங்க. அது உங்களுக்கு தீர்வு கொடுக்காது. மாறாக மிக பெரும் சோகத்தையும் பிரச்சனையையும் தான் கொடுக்கும். நீங்கள் குரு பகவானுடைய அம்சத்தின் காரணமாக ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பெறுவீங்க என்பதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. உங்களுக்கு யார் எந்த வகையில் தொந்தரவு கொடுத்தாலும் தொந்தரவு கொடுத்த அந்த வழியிலேயே அவங்க திரும்பி போயிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது எதிரிகளால் இல்லை, உங்களை சுற்றி இருப்பவர்களால் தான் அப்படின்றத ஒரு கட்டத்தில் நீங்கள் உணர்ந்து யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத புரிந்து கொண்டு அவங்க கூட மட்டும்தான் பழகுவீங்க. சில நேரங்களில் கூடா நட்பு உங்களை தொற்றிக்கொள்ளும். அதன் பிறகு அவங்கள அடியோட ஒதுக்கவும் தயங்க மாட்டீங்க. ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் காரணமாக குறிப்பாக ரிஷபம் ராசியில் கேது பகவான் 7வது இடத்துல சஞ்சரிக்கும் போது சற்று உங்களுடைய செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். தொழில் பணியில் நெருக்கடிகள் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வீண் பழியும் செய்யாத சம்பவங்களுக்கு குற்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையும் உருவாகலாம். குடும்பத்தில் சங்கடம் பிரச்சனை வாழ்க்கை துணையுடன் மனக்கசப்பு எதிர்மறையான பலன்கள் இது எல்லாமே ராகு கேது பகவான்களுடைய சஞ்சாரம் மற்றும் ராகு பகவான் 7வது இடத்துல இருக்கும்போது வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஏணியாக செயல்பட போகின்றார் என்பதும் தமிழ் கடவுள் முருகனின் விதியாக இருக்கின்றது. முருகப்பெருமான் உங்களுடைய அனைத்து செயல்களையும் நிச்சயம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார். குரு பகவானால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. பண வரவையும் குரு பகவான் தான் அதிகரிக்கப் போகின்றார். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களையும் நிச்சயம் விலக்கி வைப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலைமையையும் உண்டாக்கி விடுவார். பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்துவார். பணியில் உங்களுடைய நிலையையும் உயர்த்தி விடுவார். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் நிச்சயம் முடிவுக்கு கொண்டு வருவார். வியாபாரத்தில் மிக பெரும் லாபத்தை பார்ப்பீங்க. குறிப்பாக ஒவ்வொரு வருடத்திலையும்
டிசம்பர் மாத கடைசி தேதியில் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லது உங்களை சுற்றி சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் நிச்சயம் சூரிய பகவான் தீர்த்து வைப்பார். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு கிழமையில் ஐயாவாடி பிரத்யங்கிரா வனபத்திர காளியை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் விலகி நன்மை அதிகரிக்கும் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். சனி பகவானால் சில நேரங்களில், குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய 12வது இடத்துல சஞ்சரிக்கும் போது வருமானத்தில் குறைபாடு ஏற்படும், பொருள் விரயமாகும், வீண் அலைச்சல் ஏற்படும். அதுவே உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல கேதுவும் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகுவும் சஞ்சரிக்கும் போது உடல் நிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், நல்லது நடக்கும் காலம்னு கூட சொல்லலாம். விரய சனி காலகட்டத்தில் சற்று உங்களுடைய பணம் விரயமாக்கும். அதாவது நல்லதுக்கு தான் செய்ய போவீங்க, ஆனால் அது விரயத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். இப்படியெல்லாம் சில சோதனை காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும் என்பதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. ராகு பகவானால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. யோக பலன்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றார் போல சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள். தீயவரோடு சில சேர்க்கை உண்டானாலும் தக்க நேரத்தில் அங்கிருந்து விலகி வந்துடுவீங்க. வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகளை ராகு பகவான் கொடுத்தாலும் சரியான நேரத்தில் உங்களை அந்த பிரச்சனையில் இருந்தும் விடுபட வைப்பார். குரு பகவானின் சஞ்சாரம் எப்போதுமே உங்களுக்கு ஏற்றமான நிலையில தான் இருக்கும். குறிப்பாக பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இந்த குரு பகவானுடைய சஞ்சார காலத்தில் உண்டாகிவிடும் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. உங்களுடைய எதிர்ப்புகள் நீங்கி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடந்தேறும். பணியில் எதிர்பார்த்த இட மாற்றமும் பதவி மாற்றமும் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரம் தொழிலில் எல்லாம் மிக பெரும் லாபத்தை பார்ப்பீங்க. உடல்நிலை சீராகிவிடும். குரு பகவானால் எதிர்பார்ப்பு எல்லாம் சற்று இழுபறியாக இருந்தாலும் நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைப்பார். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் நல்ல பலன்கள், நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நன்மைகளை அதிகரிப்பார்கள். விரய சனியின் தாக்கத்தில் இருந்தோ சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் உங்களை பாதுகாப்பார்கள். முயற்சிகளில் வெற்றி உண்டாகிடும். நெருக்கடிகளெல்லாம் விலகி பண வரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கி குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் சுமூகமான முறையில் தீர்வு கண்டுபிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மிக முக்கியமாக ரிஷபம் ராசிக்கார பெண்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யாவும் பல வகையில் நன்மை தான் நடக்கும். வாழ்க்கை துணையின் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டால் புதிய நட்புகளை எடை போட்டு நீங்கள் பழகுவீங்க. பணியில் கவனம் செலுத்தி மேல் அதிகாரியின் ஆதரவை பெறுபவர்களாகவும் இருப்பீங்க. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களின் எதிர்பார்ப்பும் நிறைவேறும். சுய தொழில் செய்து வருபவர்கள் தொழிலை விரிவு செய்து லாபம் அடைவீங்க. பொன் பொருள் சேர்க்கை நிச்சயம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சக்தி ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு நிச்சயம் உண்டு என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவருமே படிப்பில் சில நேரங்களில் கவனம் சிதறினாலும் அந்த தேர்வு வரும் நேரத்தில் கடினமாக படித்து ஓரளவுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய நிலையை நீங்கள் எட்டி விடுவீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். குடும்பத்தின் மீது எப்போதும் அக்கறை கொண்டவர்களாக இருப்பவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். குடும்பத்தினரின் தேவைகளை குரு பகவானின் ஆசியால் நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்வுகள் உங்களுடைய தலைமையில் நடந்தேறும். சிலர் புதிய வீடுக்கு குடிபுகக்கூடிய யோகமும் அருமையாகவே இருக்கின்றது. பிள்ளைகளின் நலனிலும் நீங்கள் நிச்சயம் அக்கறை செலுத்துபவர்கள். நிச்சயம் ஒரு சிறந்த தந்தையாகவும் சிறந்த அண்ணனாகவும் தம்பியாகவும் பிள்ளையாகவும்
மற்றவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்கக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள்தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். இயல்பாகவே உங்களுக்கு இந்த குணம் இருக்கின்றது என்பதும் முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. எப்பேற்பட்ட காரியத்தையும் எளிதில் சாதித்துவிடக்கூடிய திறமையை உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் கொடுத்திருக்கின்றார். முருகப்பெருமானும் உங்களுக்கு பல வழிகளில் ஆசி புரிய அருளை காத்து கொண்டிருக்கிறார். நல்ல வழியில் சென்று நல்லதை செய்து மிக பெருமளவில் முன்னேற வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கை, உங்களுடைய பண வரவு, கடன் பிரச்சனை அப்படின்ட்டு அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். உங்களால் அனைத்தையுமே சரியான வழியில் கொண்டு செல்ல முடியும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவானின் சஞ்சாரம், குரு பகவானின் சஞ்சாரம் இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் மிகச் சிறப்பான, செல்வ செழிப்பான, சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.